ஒரு நண்பரின் தாயார் 83 வயது, அவர் மரணித்து விட்டதாக செய்திகள் மூலம் தெரிய வந்தது. பிரஷர் என்று பல நோய்கள். வருத்தமான செய்திதான். பிறந்தவர் என்றாவது ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். எல்லோருமே அதிக நாள் உயிர் வாழ வேண்டும் தான் விரும்புவார்கள். ஏனென்றால் பெத்த தாயாச்சே, இறப்பதற்கு மனம் இருக்குமா? இருக்காது. பாலூட்டி, சோறூட்டி, குளிக்க வைத்து, தன் இரத்தத்தையே பாலாக்கி கொடுத்து, பணிவிடை செய்து வளர்த்து படிக்க வைத்து, தாய்மொழியை கொடுத்து, அப்படித்தானே எல்லா குழந்தைகளையும் பெரியவராக்குகிறார்கள். அதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. அப்படி பெத்த தாயை இழக்கும் பொழுது மிக வருத்தமாகத்தான் இருக்கிறது. அவர் மீண்டும் பிறந்து வருவாரா? தெரியாது. எப்பொழுதுமே எல்லோருடைய மனதிலுமே நினைவில் இருப்பார். அவருடைய உருவப்படம் இருந்தால் அது எப்பொழுதுமே நமக்கு ஞாபகப்படுத்தும். அவர் இருக்கும் பொழுதே அவருக்கு வேண்டியதை பணிவிடைகள் செய்திருந்தால் அது ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படி செய்யாமல் விட்டுவிட்டால் அது மீண்டும் துயரமாகத்தான் இருக்கும். எனது தாய் இறந்து விட்டார்கள், என் மனைவி இறந்து விட்டார்கள், எத்தனையோ பேர்கள் இறந்து விட்டார்கள். இது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அதை நாம் ஜீரணித்து தான் போக வேண்டும். மரணத்தை மரணமில்லா வாழ்வு என்று சொல்வார்கள். சொல்வதுதான், ஆனால் வென்றவர் யாரும் இல்லை. எல்லோரும் மரணித்து விட்டார்கள். அன்றாடம் போரில் தினமும் நூற்றுக்கணக்கானவர் இறக்கிறார்கள். போர், சண்டை, அப்படித்தான்.